ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. இங்கே வந்த பிறகு, ஞானத்திற்கு வந்த பிறகு, இதுவரைக்கும் எதெல்லாம் நீங்கள் படித்தீர்களோ பக்தி மார்க்கத்தில், வேத சாஸ்திரங்கள் எல்லாம் இப்போ படித்தீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே மறந்துடுங்கிற. மாதர்கள் வரும்போது தாய்மார்கள் ரொம்ப சிம்பிளாக வராங்க. அவங்க எதுவுமே படிக்காதவர்களாக இருக்காங்க, எழுத படிக்க கூட தெரியாதவர்களாக, கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்காங்க. அப்படி ஒன்றும் தெரியாமல் வர்றது ரொம்ப நல்லதுங்கிறார். யார் நிறைய படித்து விட்டு வராங்களோ, வேதங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு பக்தி மார்க்கத்தோட நிறைய விஷயங்களை கேட்டு வராங்களோ, அவங்க இந்த ஞானத்தை கேட்கும்போது பல கேள்விகள் அவங்க மனசுக்கு வருது. பாபா சொல்கிறாங்க, இது வரைக்கும் அதனால் படித்ததெல்லாம் மறந்துடுங்க. ஒன்றுமே தெரியாமல் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தெரிஞ்சு வந்தீங்கன்னா கூட அதையெல்லாம் இங்கே வந்தால் மறந்துடுங்க. அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாங்க, சுயராஜ்யம் சத்தியுகத்தோடது எப்படி ஸ்தாபனை ஆகுது, அதுக்கான என்ன பலம் தேவை அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, சத்தியுக சுயராஜ்யத்தை படைக்கிறதுக்கான ஒரு பலம் என்னென்னா தூய்மையினுடைய பலம் தான் தேவை. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சர்வ சக்திவான் பாபாவோட யோகம் செய்து தான், அவரை நினச்சி தான் ஆத்மா தூய்மையாக மாறுது. அப்போ இந்த யோக பலம் தான் அந்த ராஜ்யத்தை படைக்குதே தவிர மற்றபடி நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னா ராஜானா சண்டை போட்டு தான் ராஜ்யத்தை அடையணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஞான பலம் யோக பலம் மூலமாக தான் நீங்கள் ராஜ்யத்தை அடைகிறீங்க. இந்த யோக பலம் தான் உலகத்தையே ஒரே வழி உடையதாக மாற்றுது. இப்போ எவ்வளோ பல வழிகள் இருக்குது, அப்போ ஒரே வழி உடையதாக மாற்றுது. சத்தியுகத்தில் தான் பாபா சொல்கிறாங்க, ஒரே மொழி ஒரே பாஷை தான் இருக்கும் சத்தியுகத்தம். அதுக்கப்புறம் திரேதாயுகம் இருந்தாலும் வேறு மொழிகள்லாம் இருக்காது. இப்போ பாருங்கள், பாரதத்தில் எவ்வளோ மொழிகள் இருக்குன்னு சொல்கிறேன். மேலும் பாபா புரிய வைக்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யணும், இங்கே அவ்வளவுதான். சுயம் பகவான் சத்கதி வள்ளலாக இருந்து இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குறார். எல்லாரும் ஜீவன் முக்தி விரும்புகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஜீவன் முக்தியோட அர்த்தம் கூட புரியாது. துக்கத்திலிருந்து விடுதலை செஞ்சு அமைதியை கொடுக்கறது தான் ஜீவன் முக்தி. அதை வேறு யாரும் செய்ய முடியாது. ஒரு சிவபாபா தான் அந்த சத்தியுகத்தில் சம்பூர்ண சுகம் சாந்தியை படைக்கிறார். துக்கத்திலேருந்து நம்மளை விடுதலை செய்கிறார். இப்போ பாபா நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்பு எவ்வளோ எளிமையானது, நீங்கள் படிக்கிறீங்க. பாபா ஆனால் நம்மக்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்கறதில்ல, எதையும் அனுபவிக்கிறதும் இல்லை. பாபா சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஏதாவது ஃபீஸ் வாங்குறேன்னா, கட்டணம்லாம் வாங்குறேன்னா படிக்கிறதுக்கு, அந்த காலேஜோ ஸ்கூலோ சேரணுன்னா எவ்வளோ ஃபீஸ் பற்றி பேசுகிறாங்க ஆரம்பத்திலே. இல்லையா, பணம் இருந்தால் தான் படிக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்கிறார் பாபா. இங்கே பாபா எந்த விதமான கட்டணமும் எதிர்பார்க்கறதில்ல. அவருடைய படிப்பு எவ்வளோ உயர்ந்ததாக கற்றுக் கொடுக்குறார். குமாரிகள் கிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு, ஃபீஸ் கேட்டால் இல்லையே, கொடுக்கறதுக்கு எதுவும் அவங்கக்கிட்ட இருக்காது. பாபா இதுதான் நம்ம புரிய வைக்கிறாரு. இவ்வளோ சாதாரணமான ஒரு முறையில் பாபா நமக்கு எவ்வளோ உயர்ந்த நிலையை இந்த படிப்பு மூலமாக அடைய வைக்கிறார். மேலும் பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் உங்களுடைய சுயராஜ்யம் சத்தியுகத்தை நீங்கள் தான் படைக்கிறீங்க. வேற யாரும் தன்னுடைய பணத்தை செலவழித்து அவங்ககிட்டேருந்து வாங்கி நீங்கள் படைக்கிறது இல்லை. உங்கள் ராஜ்யத்தை நீங்களே தான் படைச்சிக்கிறீங்க. ஏன்னா நாம் தான் சென்று ராஜ்யம் பண்ண போகிறோன்னா, நாம் தான் இப்போ தன்னுடைய உடலை மனதை பொருளை இந்த சேவையில் ஈடுபடுத்தணுங்கிறார். அப்போ யார் இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு தன்னுடைய உடல் மனம் பொருளை பாபாவோட சேவையில் ஈடுபடுத்துகிறாங்களோ அதுக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு பல மடங்காக திரும்பி கிடைக்குதுங்கிறார். பாபா தான் சொல்லுவார், எப்பயுமே ஒரு செங்கல் பாபாவோட வீட்டிற்காக கொடுத்தீங்கன்னா அங்கே மாட மாளிகை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஏதோ ஒரு கர்மா செய்யணும்ல, அப்போ தானே பாபா ரிட்டர்ன் பலன் கொடுக்க முடியும், அதுக்கான பலன் உருவாகும். இப்போ தன் எவ்வளோ முடியுதோ உடல் மனம் பொருளை நீங்கள் பாரதத்திற்காக, பாரதத்தோட சேவைக்காக, சொர்க்கமாக இதை மாற்றுவதற்காக ஈடுபடுத்தணும்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, இங்கே எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்யக்கூடாது, ஒரே ஒரு சிவபாபாவை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். நீங்கள் பாவனமாக மாறிவிடுவீங்கன்னு சொல்கிறார். ஆத்மா உணர்வில் இருங்க, நான் ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா மேல் ஃபீமேல்லாம் கிடையாது. ஆத்மா எப்பயுமே மேல் தான். பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அதுவும் பாபா புரிய வைக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே இப்போ புத்தியில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் பிரம்மாவோட குமார், பிரம்மா குமாரி. மற்றபடி நாம் குஜராத்தி பெங்காலி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்கிறது. எல்லாருமே பிரம்மாவோட குமார் குமாரிகள். இதெல்லாம் உங்கள் புத்தியில் தெளிவாக இருக்குது, எந்த வேறுபாடும் இல்லை. நம்ம எல்லாருமே ஆத்மா. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானம் இப்போ வர வர எவ்வளோ எளிமையாயிடுச்சு புரிய வைக்கிறதுக்கு. படங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு சகோதரிகள், சின்ன சின்ன குமாரிகள்லாம் முன் வரணுங்கிறார். அப்போ அந்த மாதிரி முன் வரும்போது பலரும் லௌகீகம் அலௌகீகத்தை பெருமை அடைய வைக்கிறாங்க. அந்த மாதிரி உயர்ந்த சேவையை நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் என் பாபாவை நினைவு செய்து சதோ பிரதானமாக மாறணுங்கிற.
வாங்க பாபாவோட முழுமையான முறையை கேட்கலாம். ஓம் சாந்தி. 7/8/2026 காலை முரளி பாக்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இதுவரை படித்த அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். கேள்வி: பாரதத்தில் சத்யுக சுயராஜ்யத்தோட ஸ்தாபனை செய்ய வேண்டுமென்றால் எந்த ஒரு பலம் வேண்டும்? பதில்: தூய்மையின் பலம். நீங்கள் சர்வசக்திவான் தந்தையுடன் யோகம் செய்து தூய்மையாகிறீர்கள். இந்த தூய்மையின் பலத்தினால்தான் சத்யுக சுயராஜ்யத்தினுடைய ஸ்தாபனை ஆகின்றது. இதில் சண்டையாகிய எந்த விஷயமும் கிடையாது. ஞானம் மற்றும் யோக பலமே பாவன உலகத்தின் அதிபதியாக ஆக்கிவிடுகிறது. இதே பலத்தினால் ஒரு சத்யுக ஸ்தாபனை என்பது ஆகிவிடுகிறது. பாடல்: கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று. ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாட்டை எல்லாம் கேட்டீர்கள். இந்த பாடல் ஒன்றும் நம்மால் அமைக்கப்பட்டது கிடையாது. அப்படின்னா ஞானியால் சொல்லப்பட்டதில்லை, அது பக்தி மார்க்கத்தோடு. எப்படி மற்ற வேதங்கள் சாஸ்திரங்கள் அதனுடைய சாரமெல்லாம் புரிய வைக்கப்படுகிறதோ அதே போல ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள இந்த பாடலினுடைய சாரத்தை புரிய வைக்கிறார் பாபா. எப்படி பக்தியில் இருக்கக்கூடிய வேத சாஸ்திரங்களை என்ன சொல்லி இருக்கிறாங்க, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்றாரோ அதே போல இந்த பக்தியோட இந்த பாட்டிற்கான அர்த்தத்தையும் புரிய வைக்கிறார். யார் வந்துட்டாங்க கடைசியில்? நம்ம எதிர்கொண்ட இந்த நாளும் வந்துருச்சுன்னா நம்ம யாரை எதிர்பார்த்துருந்தோமோ அவர் இங்கே வந்துட்டார் நம்மை சந்திப்பதற்காக. இப்போ அவர் தான் படகோட்டின்னு சொல்கிறோம், தோட்டக்காரன், சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல், எல்லாமே அந்த ஒரு தந்தை தான். இதெல்லாம் குழந்தைகள் அறிந்துள்ளோம். ஜீவன் முக்திக்காக பக்தி எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் ஜீவன் முக்தி அல்லது சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் ஒரு பகவான் தான். அவர் வந்தாதான் அதெல்லாமே கிடைக்கும். ஆனால் அதை அவங்க 2500 வருஷமாக தேடிட்டு இருக்கிறாங்க. அதனோட பொருளை குழந்தைகள் தான் புரிந்து கொள்ள முடியும். ஜீவன் முக்தினா என்ன? மனிதர்கள் அதை பற்றிலாம் புரியாமல் தான் இருக்கிறார்கள். சத்கதி என்றால் ஜீவன் முக்தினா என்ன அர்த்தம்? துக்கத்திலிருந்து விடுவித்து சாந்தியின் பிராப்தியை செய்விப்பது. ஒருத்தருக்கு கஷ்டம் துக்கத்தில் இருக்காங்கன்னா அதிலிருந்து அவங்கள விலக்கி அவங்களுக்கு அமைதியை கொடுக்கறது தான் சத்கதி இல்லை ஜீவன் முக்தி. இங்கே லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் இருக்கும் பொழுது அங்கே முழுமையான தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது என்று பாரதவாசி குழந்தைகள் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ராதை கிருஷ்ணனுடைய ராஜ்யம் என்று அதை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சின்னவர்கள். உண்மையில் ராதை தாய்மார்களின் இனத்தவர் ஆவார். அவரை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். எப்போ மாதர்கள் அப்படின்னா பெண்கள் மாதர்களுக்கு அதிக ஒரு மரியாதை கொடுக்கப்படுது. அப்போ இந்த ராதையை தானே அவ்வளோ பெருமையாகவும் அன்பாகவும் அவங்கள தானே நம்ம பக்தி மார்க்கத்தில் கூட புகழ் பாடணும் இல்லை வழிபடணும். ஆனால் அப்படி கிடையாது. பிறகு கிருஷ்ணரை மிகவும் அன்பு செய்கிறார்கள். ராதையை அன்பு செய்கிறதுல கிருஷ்ணனை தான் செய்கிறாங்க. ஊஞ்சலில் வைத்து அவரை ஆட்டுகிறார்கள். கிருஷ்ணனுடைய ஜென்மாஷ்டமி கூட கொண்டாடுகிறார்கள் இல்லையா? கிருஷ்ணனோட பிறந்த நாள் தான் ஜென்மாஷ்டமி. அதை அவ்வளோ கோலாகலமாக அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. தன்னுடைய குழந்தை கூட கிருஷ்ணன் போல இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அப்போ எல்லாம் கிருஷ்ணனை அவ்வளோ விரும்புகிறாங்களே தவிர ஆனால் ராதையை அந்த அளவுக்கு அவங்க கொண்டாடுவதில்லை. ராதையோட அந்த பிறந்த நாளை கூட யாரும் அவ்வளோலாம் கொண்டாடுறதில்லை. உண்மையில் இருவரோடதுமே கொண்டாட வேண்டும் இல்லை பக்தி மார்க்கத்தில். ஆனால் ஒன்றுமே இதெல்லாம் புரிந்து கொள்வது கிடையாது. பாபா தான் சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் கூட யாருக்கும் தெரியாது. தந்தை தன்னுடைய மற்றும் அனைவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நமக்கு கூறுகிறார். சிவ பரமாத்மா நமக என்று மனிதர்கள் கூறவும் செய்கிறார்கள் இல்லையா? சிவ பரமாத்மா நமக. யார் என்ன சொல்கிறதுல சிவ, மற்றவங்களுக்கெல்லாம் தேவதாய நமக, ஆனால் சிவ பரமாத்மாய நமக. ஆனால் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுல அவரும் இவங்களும் வேற. ஆனால் அவரது வாழ்க்கை சரித்திரம் பற்றி தெரியாது. மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்துக்கு சரித்திரம், பூகோளம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபின்னு சொல்கிறோம். மனிதனுக்கு அவங்களோட பயோகிராஃபின்னு சொல்கிறோம். இதெல்லாம் உலகத்தோட சரித்திரம், அந்த பூகோளம் இதெல்லாம் பாடப்படுகிறது அல்லவா? எத்தனை மாநிலங்களை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை, யார் யார் ஆட்சி செய்தாங்க, எப்படி ராஜ்யம் செஞ்சாங்க, இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம படிக்கிறோம். எவ்வளவு நிலப்பரப்பு மீது ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள், எப்படியெல்லாம் ஆட்சி புரிந்தார்கள், பின் என்ன ஆனார்கள், எங்கு சென்றார்கள் இல்லை, இதெல்லாம் நம்ம ஒரு லிமிட்டடாக தான் படிக்கிறோம் இத்தனை வருஷத்துக்குள்ள. ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் எப்படி இருந்தது, முழு உலகத்தையும் ராஜ்யம் எப்படி செய்தாங்க, எவ்வளோ காலம் செய்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்கே சென்றாங்க, இந்த விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகி உங்களுக்கு தான் நல்ல முறையில்
உண்மையில் இதெல்லாம் புரிய வைக்கப்படுகிறது. படைப்பவர் படைப்பினுடைய ஞானத்தை குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார். உண்மையில் இது கலியுகத்தோட கடைசி, சத்தியுகத்தோட ஆரம்பமாகும் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்த சங்கம யுகத்தில் தான் பரம்பிதா பரமாத்மா மனிதர்களை பதீதத்திலிருந்து பாவனமாக தேவதையாக ஆக்குகிறார். அவர் இந்த சங்கமகத்துல தான் வரார். உத்தம புருஷர்கள் அல்லது புருஷோத்தமராக ஆக்குகிறார். ஆத்மாவை உத்தம நிலையை அடைய வைக்கிறார். ஏனென்றால் இந்த நேரத்துல மனிதர்கள் உத்தமமாக இல்லை, அவ்வளோ உயர்ந்தவர்களா இல்லை, எல்லாருமே தாழ்வானவர்களா கீழானவர்களா ஆயிட்டாங்க. உயர்ந்த தரம், நடுத்தரம், தாழ்ந்த தரம், அதுதான் சதோ ரஜோ தமோன்னு சொல்றோம். யார் நல்ல முறையில் இந்த ஞானத்தை கேட்குறாங்களோ அவங்க சதோகுணம் உடையவர்கள் என்று கூறுவார்கள். யார் கொஞ்சமா கேட்குறாங்களோ, ஞானத்தை கேட்டு கொஞ்சம் தான் தாரணை செய்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்க ரஜோகுணம் உடையவர்கள். யார் இந்த ஞானத்தை கேட்கறதே இல்லையோ, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தமோ குணமுடையவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். படிப்பில் கூட அப்படித்தானே இருக்கு. சுமாரா படிக்கிறவங்க இருக்காங்க, நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க, இல்லை படிக்கிறதே இல்லைங்கிறவங்களும் இருக்காங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு சதோ பிரதானமாக படிப்பு வேண்டும். பாபா இப்ப நமக்கு அப்படிப்பட்ட படிப்பை கற்றுக் கொடுக்கிறார். அவ்வளோ உயர்ந்த படிப்பு இந்த படிப்பு தான் சொல்றேன். சதோ பிரதானமான லக்ஷ்மி நாராயணாக ஆகுவதற்காக ஞானம் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. நரனிலிருந்து நாராயண், நாரியிலிருந்து லக்ஷ்மியாக இப்பொழுது ஆக வேண்டும். கீதைக்காக கூட நீங்கள் இது உண்மையான கீதை என்று கூறுகிறீர்கள் இல்லையா? இதுதான் உண்மையான கீதை, உண்மையான கீதா பாடசாலை. அதாவது சத்தியநாராயண் ஆவதற்கான கதை அல்லது உண்மையான அமரக்கதை, உண்மையான மூன்றாவது கண்ணினுடைய கதை என்றெல்லாம் நீங்கள் எழுதலாம். இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஞானம்தான். படங்களோ எல்லாமே உங்களிடம் இருக்கிறது. இவற்றில் முழு ஞானமும் இருக்கிறது. பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகளாகி நாங்கள் பாரதத்தை சதோ பிரதானமாக சொர்க்கமாக ஆக்கிவிடுவோம் என்று குழந்தைகளாகி நீங்கள் உறுதி எடுக்கிறீர்கள். நீங்கள் இந்த செய்தியை தெரியப்படுத்த வேண்டும். ஏன்னா காந்திஜி கூட என்ன பண்றாரு, பாவனமான ராஜ்யத்தை, ராமராஜ்யத்தை விரும்பினார். எனவே அவசியம் இப்ப பத்தீத்த ராஜ்யமா தானே இருக்கு. அதனாலதானே அவர் ராமராஜ்யம் வேணும்னு பாடுபட்டாரு. சுயம் நாம் பத்தீத்தமாக இருக்கின்றோம் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நாம தான் பத்தீத்தமாயிட்டோம், நாம தான் மாறினாதான் ராமராஜ்யம் வரும்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. ராவணன் என்பது யாரு? 5 விகாரம் ஆகும். ராமராஜ்யம் வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? இந்த 5 விகாரத்திலிருந்து நம்ம விலகணும். இப்ப ராமராஜ்யம் வேணும்னு சொல்றாங்க அப்படின்னா அவசியமா இங்க என்ன இருக்கும்? அசுர ராஜ்யம் தானே இருக்கும். அசுர சம்பிரதாயம் இருக்கிறவங்கள தானே எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. எவ்வளவு பெரிய பெரிய குருமார்கள் கூட இந்த அளவிற்கு புரிந்து கொள்வதில்லை. பாபா சொல்றதை நாம புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு. நாங்கள் ஸ்ரீமத் படி பிரம்மா மூலமாக 5000 வருடங்களுக்கு முன்பு எப்படியோ அதே போல தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் எல்லாருக்கும் சொல்றீங்கிறார் பாபா. இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்பொழுது தாழ்ந்த நிலையில் உள்ள புருஷர்கள் சதோ பிரதான அந்த உத்தம புருஷர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்பொழுது ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம், அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பது ஸ்தாபனை ஆகிறது. பிறகு வேறு தர்மங்கள் எதுவுமே இருக்காது. சத்தியுகத்தில் ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் இருந்தது என்பது நீங்கள் நிரூபித்து புரிய வைக்கிறீர்கள். திரேதாயுகத்தில் சூரிய வம்சம் மாறி சந்திர வம்சத்திற்கு செல்கின்றார்கள். அப்பொழுதும் கூட ஒரே மொழி தான் இருக்கும், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி தான் இருக்கும். இப்பொழுது பாரதத்தில் அநேக மொழிகள் இருக்கின்றது. நம்முடைய ராஜ்யத்தில் ஒரே ஒரு மொழி தான் இருந்தது. இதெல்லாம் குழந்தைகள் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். தற்சமயத்தில் நிறைய பேர் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். எப்படி பிரயாணம் செய்து பக்கத்தில் கொண்டே இருக்கும் பொழுது, அதாவது நம்ம எங்கே போய் சேரணுமோ அது பக்கத்தில் வந்துருச்சுன்னா நம்முடைய வீடு வந்துருச்சு, நம்மளுடைய தேசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணக்கூடிய பிரயாணி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவுதான், நம்ம வந்துட்டோம், சேர்ந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு, நம்ம தேசத்துக்குன்னு. இப்பொழுது நம்ம போய் எல்லாரையும் சந்திக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆனந்தம் அடைவார்கள். அதே போல தான் பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு கூட என்ன குஷி நமக்கு இருக்கணுங்கிறாரு. உங்களுடைய ராஜ்யம், அந்த ராஜதானியினுடைய காட்சிகள் உங்களுக்கு இப்போ தெரிந்து கொண்டே இருக்கு. ரொம்ப சீக்கிரமா சத்தியம் வரப்போகுது, சொர்க்கம் வரப்போகுது, நம்முடைய ராஜ்யம் தேவதா தர்மம் வரப்போகுதுங்கிற குஷி இருக்கணுங்கிறார் பாபா. தங்களுடைய முயற்சியினுடைய சாட்சாத்காரம் கூட ஆகும். பாபா முயற்சி செய்யுங்கள் என்று நமக்கு எவ்வளவு கூறுகிறார். பாபா சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க
செய்யணுங்கிறார் பாபா. அந்த குஷி உங்களுக்கு இருக்கணுங்கிறார். இல்லை என்றால் ஐயோ ஐயோ என்பார்கள் மற்றும் பதவியும் குறைந்து போய்விடும். சரியா முயற்சி பண்ணலைன்னா என்ன பண்ணணும்? தண்டனை தான் அனுபவிக்கணும், பதவியும் இருக்காதுங்கிறார். இப்போ யோகத்தினுடைய அதாவது நினைவு யாத்திரையை பற்றி எல்லோருக்கும் கூறிக்கொண்டே இருங்கள். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பாபாவை நினைக்கணும், புரிய வைப்பது. இதெல்லாம் மிக சகஜமான விஷயம்தான். ஏனிப்படி எவ்வளவு சுலபமானதாக இருக்கிறது. நம்ம எவ்வளோ உயர்ந்த நிலையில மனித குலம் இருந்தது, இப்போ கீழே வந்துருச்சு. யார் தாமதமாக வருகிறார்களோ அவர்களுக்கு நாளுக்கு நாள் சுலபமான ஞானம் கிடைக்கிறது. ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பாபா எவ்வளோ நமக்கு புரிய வச்சுட்டாரு. இப்போ நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது ஈஸி. படங்கள் அது போல தயாரிக்கப்பட்டுள்ளது. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் கிடையாது. அதில் மிக சரியான ஒரு விளக்க உரையும் இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. 84 பிறவிகளோட சக்கரம் முற்றிலும் சரியாக இருக்கிறது. இதெல்லாம் பாரதவாசிகளுக்காக உள்ளது. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது. பதீத்த பாவனர், சத்கதி வள்ளல், சிவபாபாவினுடைய வழிப்படி நாம் மீண்டும் சகஜ ராஜயோகத்தினுடைய பலத்தினால் தூய்மையாக ஆகின்றோம். நம்முடைய உடல், மனம், பொருள் இதனால பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றோம் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்முடைய ராஜ்யத்தை நாம தானே படைக்கணும். தன்னுடைய உடல், மனம், பொருளை ஈடுபடுத்தி மற்றவர்களுடைய எதையும் நாம் பயன்படுத்துவது இல்லை. தன்னுடைய உடல், மனம், பொருளால் தான் சேவை செய்கின்றோம். பிராமணர்கள் அவங்களுடைய உடல், மனம், பொருளை ஈடுபடுத்தி தான் அவர்களுக்கான ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிக்கிறாங்க. நாம செய்கிறோங்கிற யார் எவ்வளவு செய்கிறார்களோ அவ்வளவு தங்களுடைய உயர்ந்த வருங்காலத்தை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. நாம தான் நம்மளுடைய எதிர்காலத்தை இப்போ உருவாக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தான் வீட்டின் உறுப்பினர்களாக ஆவீர்கள். உங்கள் மூலமாக தான் பாபா சத்யுக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். செலவு கூட நீங்கள் தான் செய்வீர்கள் இல்லையா? மற்றவங்க செலவு பண்ணி நம்ம ராஜ்யத்தை அடையிறது அப்படி கிடையாது. நாம தான் உடல், மனம், பொருள் அனைத்தையும் செலவு பண்ணி நம்முடைய ராஜ்யத்தை அடையணும். உங்களது செலவு ஒன்றும் அதிகமாக இல்லை. நீங்கள் சிவபாபாவை நினைவு மட்டும் செய்ய வேண்டும். பாபா அவ்வளோதான் சொல்கிறார். என்ன பெருசாக செலவு பண்ணுறோம் இந்த படிப்பை படிக்கிறதுக்கு? அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. பாபாவை நினைக்கணும், அவ்வளோதான். குமாரிகளாக இருக்காங்கன்னா அவங்க என்ன செலவு செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? இங்கே ஒன்றுமே கிடையாது. குமாரிகள் அப்படியே வந்துடுறாங்க. பாபா எல்லாமே பார்த்துக்கிறாரு. பெருசாக இந்த படிப்பை படிக்கிறதுக்காக செலவுங்கிறது எதுவும் இல்லைங்கிறார். இப்போ குமாரிகளாக இருக்கும்போது அவங்ககிட்ட என்ன இருக்குது? ஏதாவது இருக்கிறதா என்ன பாபா கொடுக்கறதுக்கு? பாபா குழந்தைகளிடம் ஏதாவது ஃபீஸ் வாங்குறாரா? எதுவுமே கிடையாது. பள்ளிக்கூடங்கள் இருக்குது, ஸ்கூல் இருக்குது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஃபீஸோட விஷயத்தை தான் பேசுவாங்க. எவ்வளோ இங்கே ஃபீஸ் இருக்குது, கட்ட முடியுமான்ட்டு. அங்கே கல்விக்காக எவ்வளவு படிக்கிறதுக்காக செலவு செய்கிறாங்க. இங்கோ சிவபாபா குழந்தைகளிடம் எப்படி பைசா வாங்குவார்? ஃபீஸ் எப்படி அவர் வாங்குவார் இந்த படிப்புக்கு? ஏன்னா அப்பாவாச்சு. சிவபாபா பைசா வாங்குவதற்கு தனக்கென்று வீடு அமைக்க வேண்டி இருக்கிறதா என்ன இல்லையா? எனக்கு பாபா பில்டிங் எல்லாம் பாபா வீட்டில் கட்டுறாருன்னா அவருக்காது அதுவும் கிடையாது. குழந்தைகளாகி நீங்கள் தான் வருங்காலத்திற்கு செல்ல போகிறீர்கள். சொர்க்கத்திற்கு சென்று வைர வைடூரியங்களினுடைய அரண்மனை நீங்கள் தான் அமைக்க வேண்டும். எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறார் பாபா. எனவே நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்களோ அதற்கான பலன்தான் வருங்காலத்தில் உங்களுக்கு மாளிகையாக கிடைத்து விடுகிறது. பாபா சொல்வார், ஒரு செங்கல் இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே மாட மாளிகை கிடைக்கும் அப்படின்னு. ஒரு கர்மா செய்யணும், ஒரு விதை போடணும். அப்போ தான் அவர் கூட பலனை ஏற்படுத்த முடியும். விதையே நம்ம போடலை, அதுக்கான ஒரு கர்மாவே செய்யலை, சேவையே நம்ம செய்யலை, உடல், மனம், பொருள்னால்னா எப்படி பலன் உருவாகும்? இப்போ பாபா செய்ய வைக்கிறாரு. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பாபா சொல்கிறாங்க, அதனால தான் எந்த அளவுக்கு யார் உடலால், மனதால், பொருளால் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதுக்கு ஏற்றபடி மீண்டும் அடைவார்கள். அதனுடைய பலன் தான் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. பாபா பாக்கிய விதாத்தா, பாக்கியத்தை உருவாக்குறார். அதற்கான வழியை சொல்லித்தரார். நாம் செய்யும்போது அதனுடைய பலன் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்காக ரிட்டர்ன் வருது. கல்லூரி அல்ல ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுறாங்க. 10 லட்சம் 20 லட்சம்லாம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கப்பா அந்த டைமில். இப்போ பல கோடி இருக்கும். இப்போ பாபா சொல்கிறாங்க, இங்கே அந்தளவுக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல் இல்லை இந்த ஒரு காலேஜ் எல்லாம் திறக்கிறதுக்கு, யூனிவர்சிட்டி திறக்கிறதுக்கு ஒரு சின்ன வீட்டில் ஆன்மீக யூனிவர்சிட்டி அல்லது ஹாஸ்பிட்டலை நீங்கள் ஏற்படுத்தலாங்கிறார். இல்லை ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போதுங்கிறார். பாண்டவர்களினுடைய ஆதி தலைவன் யாராக இருந்தார்? அவர்களோ கிருஷ்ணனோட பெயரை எழுதி வைத்து விட்டார்கள். உண்மையில் நிராகார பகவான் தான் இல்லையே. பாண்டவர்கள் நாம தான். நம்மளை கைட் பண்ணுறது யாரு? சிவபரமாத்மா. உங்களுக்கு ஸ்ரீமத் அளிக்கக்கூடியவர் பகவான். மற்றபடி எல்லோரும் ராவண ராஜ்யத்தில் ராவணனோட வழிப்படி தான் நடந்துட்டு இருக்காங்க. ராவணனுடைய வழிப்படி எவ்வளவு அசுத்தமாக எல்லாரும் ஆயிட்டாங்க நடந்து. இப்பொழுது இதே படைப்பு பழையதாக, பின்னர் அதுவே புதியதாக
மாறிவிடுகிறது. இந்த சிருஷ்டியில் பாரதம் தான் இருந்தது. பாரதம் புதியதாகவும் பழையதாகவும் மாறுகின்றது. புதிய பாரதம் சொர்க்கமாக இருந்தது, பிறகு பழைய பாரதமாக ஆகிவிட்டது. அப்பதான் அதுக்கு பெயர் நரகம்னு சொல்றோம். இதற்கு பயங்கரமான நரகம் என்று கூறப்படுகிறது. கலியுக கடைசியில சாதாரண நரகம் இல்ல, பயங்கரமான நரகம். மனிதர்களுடைய விஷயமாக தானே இருக்கின்றது. உலகம் நரகம்னா உலகம் நரகம் ஆயிடுச்சு. இருக்கக்கூடிய மனிதர்கள் நரகம் நரகம் போல அவங்க ஆக்கிட்டாங்க. இது மனிதர்களோட விஷயம் தானே சொல்றாரு பாபா. இங்கு சுகத்தோட ஒரு பெயர் அடையாளமே இல்லை. நரகம்னு ஏன் சொல்றோம்? பொல்யூஷன்னால சொல்றது கிடையாது, கஷ்டம்னால சொல்றது கிடையாது. மனிதர்கள் கிட்ட என்ன இல்லை, சுகமே ஒரு துளி அளவு கூட கிடையாது. சுகத்தோட பேரடையாளமே இல்லை, அதனால அவங்க நரகத்துல இருக்காங்க. இங்க ஏதாவது சுகம் இருக்கிறதா? பாபா கேட்குறாங்க தான். சன்னியாசிகள் கூட இந்த நேரத்தோட சுகம் ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா கூட காக்கை எச்சத்திற்கு சமமானதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க, எங்களுக்கு சுகமே வேண்டாம். எனவே தான் அவங்க இல்லறத்தை விட்டு விடுறாங்க. எதுக்கு சுகம் அனுபவிக்கணும், அப்புறம் ஏன் துக்கம் அனுபவிக்கணும்? இந்த சுகமே வேண்டாம், அப்படியே கொஞ்ச நேரத்தில் காண போகிற சுகம் எதுக்கு அப்படின்னு போயிடுறாங்க. அவர்கள் சொர்க்கம் அல்லது சத்தியுகத்தோட ஸ்தாபனை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சுகமே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணபுரியோ பரமாத்மானால் ஸ்தாபனை செய்யப்படுவது இல்லையா? சொர்க்கம்னா அதை படைக்கிறது யாரு? பரமாத்மா. ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் சதோ பிரதானமாக இருந்தது. எனவே எல்லாரும் அவரை மிகவும் அன்பு செய்கிறாங்க. ஏனென்றால் தூய்மையாக இருக்கார் இல்லையா? சிறிய குழந்தைனா பிரம்ம ஞானிக்கு சமம் அப்படின்னு கூட பக்தியில சொல்றாங்க. சிறிய குழந்தைகளுக்கு விகாரங்கள் பத்தி தெரியாது இல்லையா? அதுக்கு அதை பற்றிய ஒரு ஞானமே இருக்காது. சன்னியாசிகளுக்கோ தெரியும். அதனால குழந்தைகள் அவங்கள விட உயர்ந்தவர்கள், மகான். குழந்தைகள் பிறவிலேயே மகாத்மாக்களாக இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கோ தூய்மையான மலர் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணன் முதல் நம்பர் மலராக இருக்கின்றார். சொர்க்கமான புது உலகத்தில் முதல் இளவரசனாக இருக்கின்றார். ஜன்மம் எடுத்தவுடன் முதல் இளவரசன் என்று அவரை தான் நம்ம சொல்றோம். ஸ்ரீகிருஷ்ணர் போன்ற குழந்தை கிடைக்க வேண்டும் என்று கிருஷ்ணரை எல்லாரும் நினைக்கிறாங்க. கிருஷ்ணனை போல எனக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. எப்படி ஆக வேண்டுமோ அப்படியே ஆகுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். ஒரே ஒரு கிருஷ்ணன் மட்டும் ஆகிறாரா? அப்படி பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் எத்தனை பேர் ஆகிறார்கள்? அப்பெல்லாம் ராஜா அப்படின்னா அவங்களோட பரம்பரையாக இருக்கும். அதனால தான் நம்ம 1, 2, 3ன்னு அவங்களோட பரம்பரையை சொல்லுவாங்க. அதே போல தான் கிருஷ்ணன் மட்டும் சொர்க்கத்தில் பிரின்ஸ் ஆக போகிறதில்ல. நீங்களும் நம்பர் வைஸ் என்ன ஆக போகிறீங்க? அங்கே போய் இளவரசனா ஆக போகிறீங்க, இளவரசியா. தந்தைக்கு பின்னால் மற்றவர்கள் சிம்மாசனத்தில் அமருவார்கள் தானே. யார் உட்கார்ந்தாங்களோ அதுக்கு அடுத்த வாரிசு அப்புறம் வருவாங்க. இப்போ பாபா தான் சொல்கிறாங்க, எப்படி வம்சம் இருக்கிறது அதே போல் இதுவும் வம்சமாகும். உங்களுடைய தொடர்பே கிறிஸ்துவர்களுடன் உள்ளது. கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்துவர் இருவருடையதும் ஒரே ராசியாகும். ஏன்னா கிருஷ்ணனோட ராஜ்யம் எப்போ வருது? யார் கிறிஸ்டியன்ஸோட ராஜ்யம் இருக்கோ கடைசியில், கலியுகத்தோட கடைசியில், அவங்க கிட்ட இருந்து தான் கிருஷ்ணனோட கைக்கு ராஜ்யம் செல்கிறது. அதனால பாபா சொல்றாங்க, கொடுக்கல் வாங்கல் கூட தங்களுக்குள் நிறைய நடக்கிறது. கொடுத்ததை வாங்கணும் இல்லையா? இதெல்லாம் நாம கொடுத்தோமா அதை திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கணும் இல்லையா? பாரதத்திலிருந்து அவர்கள் எவ்வளவு செல்வத்தை எடுத்து சென்றுள்ளார்கள். இப்பொழுது மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரிட்டர்ன் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொடுத்ததுக்கு திரும்ப சேவை பண்றாங்கிறது, கொடுத்து உதவுறாங்க. நான் பாரதம் கடனாளின்லாம் சொல்லக்கூடாது, வாங்கினதை கொடுக்குறாங்க. இந்த ஐரோப்பிய வாசிகள் தங்களுக்குள் சண்டையிட்டு முடிந்து போய் விடுவார்கள். இது பற்றிய கதை கூட இருக்கின்றது. 2 பூனைகள் சண்டையிட்டன, நடுவில் குரங்கு வெண்ணெயை சாப்பிட்டு சென்று விட்டது. அது போல பாபா என்ன சொல்றாங்க, ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க, கடைசியில் பாரதம் சொர்க்கமாக மாறிவிடும், உங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிடும். இந்த விஷயமெல்லாம் இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான்னு சொல்றார் பாபா. இந்த விஷயம் தற்போதையதாகும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடுவார்கள், மேலும் ராஜ்ய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு மிக ஆழமான ஞானம் என்பது இருக்கின்றது. நாம் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகளாக இருக்கின்றோம் என்பது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. நாம இப்ப யாரு? சங்கமிகத்துல இருக்கோம், பிரம்மாவோட குமார் குமாரியாக இருக்கின்றோம். இப்ப பாபா புரிய வைக்கிறாரு, உங்களை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? பிரம்மாவோட குமார், பிரம்மாவோட குமாரி. அப்படி இல்லாம நம்ம குஜராத்தியா இருக்கோம், பெங்காலியா இருக்கோம், இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறது கிடையாது. அப்படியெல்லாம் இல்லைங்கிறார். இந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி போய்விட வேண்டும். எல்லாருமே பிரம்மா குமார் குமாரிகள். நம்ம ஒரு தந்தையோட குழந்தைகள். பிரம்மா மூலமாக சிவபாபாவோட ஸ்ரீமத் படி ஞானம் மற்றும் யோக பலத்தினால மீண்டும் நம்முடைய சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். யோக பலத்தினால் தான் நாம் தூய்மையாக ஆகின்றோம். தந்தை சர்வசக்திவானாக இருக்கின்றார், அவரிடமிருந்து பலம் கிடைக்கிறது.
நீங்கள் உலக ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். பாபா கிட்ட இருந்து சக்தி எடுத்து தான் நம்ம ராஜ்யத்தை பெறுகிறோம். இதில் சண்டை போடக்கூடிய விஷயமெல்லாம் கிடையாது. மற்றவங்க மாதிரி சண்டை போட்டு ராஜ்யத்தை பறிக்கிறது இல்லை. முழுமையாக தூய்மையின் பலமாகும். வந்து பதீத்த நிலையிலிருந்து என்னை பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறுகிறீர்கள். எனவே அது என்ன, எப்படி பாபா பாவனமாக்குறாரு? நினைவினுடைய பலம் மூலமாக தான். அப்படியின்றி அங்கு சிக்கலான வேலைகளில் போய்விட்டு எல்லாவற்றையும் மறந்து விடுவதல்ல. நினைவுங்கிறது ஒரு பலம். நம்ம பல வேலைகளை செஞ்சுட்டு அதை மறந்துடக்கூடாதுங்கிறார் பாபா. இங்கு நேரடியாக ஞான கடலினுடைய அலைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நதிகளிலோ அந்த அலைகள் இருப்பதில்லை. இல்லையா? டைரக்டாக மதுபன் போகும்போது அதெல்லாம் அனுபவமாகுது. கடலினுடைய ஒரே ஒரு அலை கூட எவ்வளவு தீமையை ஏற்படுத்தி விடுகிறது. பூகம்பம் ஏற்படும் பொழுது கடல் கூட பொங்கி எழும். கடலை வறண்டதாக ஆக்கி நிலங்கள் வாங்கி இருக்கிறார்கள். இந்த பூமியை பிறகு எவ்வளவு விலைக்கு விற்கிறார்கள். இந்த மும்பை என்பது இருக்காது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன்னா அதெல்லாம் தண்ணியாக இருந்தது தான் அது மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டியை ஆக்கியிருக்கிறாங்க. இதற்கு முன்பு இந்த பாம்பே என்பது இருந்ததா என்ன? சிறிய ஒரு கிராமமாக தான் இருந்தது. இந்த தாய்மார்கள் கள்ளம் கபடமற்றவர்களாக இருக்கிறார்கள். நல்ல பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். அந்த அளவிற்கு எழுத படிக்க தெரியாது. இங்கோ படித்தது அனைத்தையும் மறக்க வேண்டும். நல்லதுங்கிறார். படிக்காமல் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே படித்ததெல்லாம் கூட இங்கே மறந்துடணும். இந்த சாஸ்திரத்தில் அப்படி இருக்குது, இந்த வேதத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை, எல்லாத்தையும் மறந்துடுங்கிற. நீங்கள் எதுவுமே படிக்காமல் வந்தால் ரொம்ப நல்லதுங்கிறார். படித்திருக்கும் மனிதர்கள் புரிந்து கொள்ளும் நேரத்தில் எவ்வளவு கேள்விகள் கேட்கிறார்கள் இல்லையா? கேள்வியெல்லாம். ஆனால் இவங்க அப்படியே பாபா சொல்கிறத எடுத்துக்கிறாங்க, ஒன்றும் தெரியாதவங்க. இங்கே தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். எந்த ஒரு தேகதாரி மனிதனையும் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தைக்கு தான் அவ்வளவு மகிமை என்பது இருக்கிறது. உயர்ந்தவர் ஒரு பகவான் தான். பிறகு 2வது நம்பரில் இருக்கக்கூடியவர் பிரம்மா. அவரை விட உயர்ந்தவர் வேறு யாரும் இல்லை. இவரை விட உயர்ந்தவர் வேற யாரை சொல்ல முடியும்? யாரும் இல்லைங்கிறார். இவரை விட ரொம்ப உயர்ந்தவர் பெரியவரும் யாரும் கிடையாதுங்கிறார். ஆனால் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். பகவானுக்கு அடுத்தவர், நெக்ஸ்ட் டு காட்னா பிரம்மா பாபா. ஆனால் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறார் பாருங்க. எப்படி சாதாரண முறையில் குழந்தைகளோடு அவர் அமர்ந்திருக்கிறாரு. பாபா சொல்றாங்க தான், ரயிலில் பயணம் செய்யும், ட்ரெயினில் போகும்போது கூட இவர் யார் என்பது யாருக்காவது தெரியுமா? இவர் தான் நெக்ஸ்ட் டு காட், கடவுளுக்கு அடுத்தது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? பகவான் ஞானத்தை அளிக்கிறார் என்றால் அவசியம் அவருக்குள்ள பிரவேசம் செய்துதானே ஞானத்தை கொடுப்பார். ஒருவேளை கிருஷ்ணராக இருந்தார் என்றால் ஒரே கூட்டம் கூடியிருக்கும் இல்லையா? சாதாரண உடல்ல தான் பகவான் வரார், கிருஷ்ணனுக்குள்ளெல்லாம் வரதில்லை. பின் படிப்பிக்க கூட முடியாது. இவ்வளோ சாந்தமாக எப்படி அப்புறம் உட்காந்து படிப்பிக்கிறது? எல்லாருக்கும் தரிசனம் மட்டும் செய்து கொண்டு இருப்பார்கள், அதுதான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்காக பாபா வரல இல்லையா? நம்மளை மாற்றுறதுக்காக, படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக வராது. இங்கோ தந்தை மறைமுகமாக சாதாரணமான வேடத்தில் வந்துதான் குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் யாருக்குமே கண்ணுக்கு புலப்படாத சேனையாக இருக்கிறீர்கள். நம்ம பெரிய மிலிட்ரின்னு யாருக்கும் தெரியாது, ஆன்மீக மிலிட்ரி. ஆத்மாக்களாகிய நாம் மீண்டும் நம்மளோட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பழைய சரீரத்தை விட்டு புதிய தூய்மையான உடலை எடுப்பீர்கள். இப்பொழுது அசுர சம்பிரதாயம் இருக்கின்றது, பிறகு தெய்வீக சம்பிரதாயமாக மாறிவிடும். நாம் புது உலகத்தில் தெய்வீக உடலை எடுத்து ஆட்சி செய்ய போகின்றேன் என்று ஆத்மா கூறுகிறது. உணர்ந்திருக்கும். ஆத்மா எல்லாமே மேல் தான் இல்லையா? உடல் ஃபீமேலாக இருந்தாலும் எல்லா ஆத்மாவும் மேல். உடல் இயற்கை ஆகும், 5 தத்துவத்தினால ஆனது. ஆத்மா எப்பொழுதும் ஆண். என்ன சொல்லலாம்? பிரதராக தான் சொல்லலாம், மேலாக தான் சொல்லலாங்க. ஆத்மா மற்றபடி சரீரத்தோட கணக்கு வழக்கப்படி ஆத்மா உடல் எடுக்குது, ஆண் உடல் அல்லது பெண் உடலை கிடைக்குது ஆத்மாக்கு. ஆனால் நான் யாரு? அவினாஷி ஆத்மா, அழியாத ஆத்மா. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. கலியுகத்தின் விநாசம் கூட அவசியம் நடக்கும். விநாசத்தோட அறிகுறி எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே மகாபாரத போர் தான் விநாசம் வரப்போகுது. எனவே அவசியம் அப்ப பகவான் கூட இருப்பார் இல்லையா? ஏன்னா மகாபாரத போர்னாலே அங்க யார் இருப்பா? பகவான் இருப்பார். எந்த ரூபத்தில், எந்த உடல் என்பது குழந்தைகளாகி உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவங்க கிருஷ்ணனை காமிச்சிட்டாங்க. ஆனா அவர் எந்த ரூபத்துல இருக்காரு? ஒரு மனித உடல்ல பிரவேசமாயிருக்கார். நான் முற்றிலும் சாதாரண உடலில் வருகின்றேன் என்று கூறுகிறார். நான் கிருஷ்ணனுடைய உடலில் வருவது இல்லை. இவரை முழுமையான 84 பிறவிகளை எடுக்கிறார். யாரு? பிரம்மா. நான் இவருடைய அநேக பிறவிகளோட கடைசி பிறவியில், கடைசி நேரத்துல 60 வயசுக்கு மேலதான் வர்றார்.
அதையும் நமக்கு சொல்றார். 84 பிறவிகள் சூரிய வம்சத்தினுடைய குடும்பத்தில் வரவங்க தான் எடுக்கிறாங்க. சூரிய வம்சத்திலிருந்து வரவங்க தான் முழுமே 84 பிறவி. அவர்கள் முதல் நம்பர்ல வருவாங்க. சாக்கார விருட்சம் மற்றும் நிராகார விருட்சம் இரண்டு பற்றிய முழு ஞானமும் உங்களுக்கு இருக்கின்றது. சாக்கார விருட்சம்னா இந்த மனித சிருஷ்டி எப்படி வந்தது, எப்படி வளருது, எப்படி முடிவடையுது. அதே போல நிராகார மரம்ங்கிறது பரம்தாம், எந்தெந்த தர்மத்தை சேர்ந்தவங்க எந்தெந்த செக்ஷன்ல உட்காந்துருக்கிறாங்க, இதுவும் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மூல வத்தனத்திலிருந்து வரிசை கிரமமாக ஆத்மாக்கள் வருகிறார்கள். நம்ம விருப்பத்துக்கு வர முடியாது. யாரு எப்போ வரணுமோ எந்த நேரத்தில் அப்போ அந்த ஆத்மா கீழே வரும். முதலில் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் கீழே வருவாங்க பூமிக்கு. பிறகு வரிசை கிரமமாக மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் வருவார்கள். படங்களின் விளக்கம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. குழந்தைகள் இதெல்லாம் மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். குமாரிகள் இந்த மாதிரி புரிய வைக்கிறதுலாம் ஃப்ரண்ட்ல இருக்கணுங்கிறார், முன்னாடி இருக்கணும். ஒரு சில சகோதரிகள் இப்பேற்பட்ட விஷயங்களை புரிய வைத்தார்கள் என்றால் அற்புதமாகி விடும் அல்லவா, இதுக்கெல்லாம் முன் வரணுங்கிறார். எவ்வளவு பெயரை வெளிப்படுத்துகிறார்கள். லௌகீக பெயர் மற்றும் அலௌகீக பெயர் இரண்டையும் புகழடைய செய்து விடுகிறார்கள். ரெண்டுக்குமே பெருமை சேர்க்கிறாங்கிறார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட், சங்கம யுகத்தில் சிறந்த செயல்கள் செய்து புருஷோத்தமராக ஆக வேண்டும். தரத்தில் தாழ்ந்தவராக ஆகக்கூடிய அப்பேற்பட்ட எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. இரண்டாவது, மறைமுகமான ரூபத்தில் தந்தைக்கு உதவி செய்பவராக ஆகி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். தங்களுடைய உடல் மனம் பொருள் மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். நினைவு மற்றும் தூய்மையினுடைய பலத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். வரதானம், தனது சம்பூர்ண நிலையின் மூலம் அனைத்து விதமான அடிமைத்தனத்தையும் அழித்துவிடக்கூடிய இயற்கையை வென்றவர்களாக ஆக வேண்டும். நீங்கள் தனது சம்பூர்ண நிலையில் நிலைத்து விடும் பொழுது இயற்கையின் மீது கூட வெற்றி, அதாவது அதிகாரத்தை அனுபவம் செய்வீர்கள். இப்போ தன்னுடைய சம்பூர்ண நிலை அப்படிங்கிறது என்ன? முழுமையான நிலை. ஆத்மாக்குள்ள எந்த விகாரமும் இல்லாமல் எந்த பலவீனமும் இல்லாமல் நம்ம ஆகும்போது இயற்கையையும் நீங்கள் அடிமைப்படுத்த முடியும். ஆனால் இப்படிப்பட்ட சம்பூர்ண நிலை அடைவதற்கு 3 விஷயங்கள் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். ஒன்று பாபா சொல்கிறாங்க, ஆன்மீகம். இரண்டாவது ஆன்மீக போதை. மூன்றாவது கருணை உள்ளம். இந்த 3ம் இருக்கணுங்கிறார். ஆத்ம அபிமானி நிலையில் இருக்கணும், ஆத்ம உணர்வில் இருக்கணும், ஆன்மீகமாக இருக்கணும், லௌகீகமாக இல்லை அலௌகீகமாக இருக்கணும், ஆன்மீக போதை இருக்கணும். ஆன்மீக போதைங்கிறது என்ன? நம்மளுடைய நிலையில் ஆத்ம நிலையில் நிலைத்திருப்பதற்கான, ஆத்மாவிற்கான சொந்த குணங்கள் சக்தியில் நிலைத்திருப்பதற்கான ஒரு ஆன்மீக போதை இருக்கணும். அதுக்கப்புறமா கருணை, எல்லார் மேலேயும் கருணை இருக்கணும். இப்போ பாபா சொல்கிறாங்க, எப்போ இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு வெளிப்படையான முறையில் உங்களோட ஸ்திதியில் முகத்தில் மற்றும் காரியத்தில் தென்படுகிறதோ அப்பொழுதுதான் உங்களை அதிகாரி மற்றும் இயற்கையை வென்ற ஆத்மா என்று சொல்ல முடியும். இயற்கைங்கிறது ஒன்று இந்த சரீரம். இந்த சரீரத்தை வென்றவங்கள் ஆகணும் கூட நம்ம அலௌகீகமாக ஆன்மீக போதை உடையவர்களாக மேலும் கருணை உள்ளம் நிறைந்தவர்களாக இருக்கணும். இது உங்களுடைய முகம், நடத்தை, உங்களுடைய பேச்சு, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் இதெல்லாம் வெளிப்படணுங்கிறார் பாப். ஸ்லோகன், ஸ்ரீமத் என்ற கடிவாளம் உறுதியாக இருந்தால் மனம் என்ற குதிரை தறிக்கெட்டு ஓடாது. மனம் அது இஷ்டத்துக்கு ஓடுது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, அதுக்கு நிறுத்தக்கூடிய கடிவாளம், அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கடிவாளம் என்ன? ஸ்ரீமத். அதனால் பாபா எல்லாத்துக்கும் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு. ஸ்தூலமான ஸ்ரீமத்தையும் கடைப்பிடிக்கணும் மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதே போல் சூக்ஷ்மமாகவும் பாபா கொடுத்துருக்கிறார், அதையும் கடைப்பிடிக்கணும். அப்படி நம்ம ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்கும் பொழுது இந்த மனசு என்பது அதோட விருப்பத்துக்கு எங்கேயும் ஓட முடியாதுன்னு சொல்கிறார். ஸ்தூலமான அமிர்த வேலை எந்திரிக்கணும், முரளி படிக்கணும் இல்லையா, அந்த உணவு கட்டுப்பாடு இருக்கணும். இதெல்லாம் மனதை கட்டுப்படுத்துவதற்கான சில விஷயங்கள். அதே போல் பாபாவோட ஸ்ரீமத் என்ன சொல்லுது? பாபாவை நினைக்கணும், ஆத்மாவை சக்திசாலியாக வச்சுக்கணும். பாபா சொல்கிறார், என்ன நினைக்கணும், எந்த விதமான வேஸ்ட்டை நினைக்கக்கூடாது, மற்றவங்களோட பலவீனத்தை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பாபாவோட ஸ்ரீமத் தான். மனசுக்காக என்ன யோசிக்கணும், எப்படி யோசிக்கணும், மற்றவங்கள பற்றி என்ன நினைக்கணும், என்ன நினைக்கக்கூடாது, இது எல்லாமே நம்ம ஸ்ரீமத். அதை நம்ம கடைப்பிடிக்கும் போது மனசு அது தன்னுடைய விருப்பத்துக்கு ஓடாது, உங்களுடைய கண்ட்ரோலில் வைக்க முடியுங்கிற.
ஷா அவ்யக்த இஷாரா. அப்பவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவர்களாக ஆகுங்கள். ஒருவேளை ஏதாவது அசுத்த விருத்தி, உள்ளுணர்வு, அசுத்தமான ஒரு நினைவு, சங்கல்பம், எண்ணம் இதெல்லாம் இருந்தா பிராமணன் அப்படிங்கிற நிலையில நிலைத்திருக்க முடியாது. பிராமணனாலே தூய்மை தான். தூய்மையானவர்களை தான் பிராமணர்கள்னு சொல்ல முடியும். ஆகையால ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருங்க. என்னுடைய எண்ணத்துல கூட அசுத்தம் வந்துடக்கூடாது. சிறப்பு அம்சங்களின் கூடவே ஒரே ஒரு பலவீனம் இருந்தால், நிறைய விசேஷத்தன்மையெல்லாம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு பலவீனம் தான் இருக்குன்னா கூட அந்த ஒரு பலவீனம் கூட பல சிறப்பான விஷயங்களை, விசேஷத்தன்மைகளை அழித்து விடும். எல்லா நல்ல குணமும் இருக்கு, ஆனா ஒண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா எல்லா நல்ல குணத்தையும் அது காலி பண்ணிடும். அதனால பாபா சொல்றாங்க, நீங்க அந்த விதையை கூட நீங்க அழிச்சிட்டு சம்பூர்ண தூய்மையாக மாறணுங்கிற. ஓம் சாந்தி.